விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் தொடக்கமே ஒரு அற்புதமான வருஷமாகத்தான் அமைகிறது. ஏன்னா வருடத்தினுடைய தொடக்க காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான கிரகங்களாக தான் பார்க்கப்படுகிறது. நேரடியாக ராசியின் மீது பதியக்கூடிய குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். கடந்த வருஷத்தில் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணி நடக்காமல் இருந்துச்சோ, எந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தீங்களோ, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் துணிவோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு அனுகூலமான வருடங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு சூப்பரான வருஷமாக இருக்க போகுது. விரும்பிய வரன் உங்களுக்கு அமைய போகுது. காதலர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலத்தை தரக்கூடிய வருஷம். வீட்டில் யாரெல்லாம் ப்ரப்போசலை போய் சொல்லி வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்காமல் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே அந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டு உங்களை அனுசரிக்கக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருந்து வந்த தட்டுப்பாடுகள் எல்லாமே மறைய போகுது. ஏன்னா தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே சமசப்தமமாக 7வது இடத்திலிருந்து ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக மிகுதியான பணவரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல விதமாக கல்வியில் நீங்கள் விரும்பின துறையில் சீட்டு கிடைக்கும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறவங்க அல்லது அந்த போட்டித் தேர்வுகள் எக்ஸாம்ஸ்க்காக எழுதுறவங்க எல்லாருக்குமே நல்லபடியாக கிடைச்சி ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பை தரும். குறிப்பாக சகோதர வழிகளில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நண்பர்களால் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே தீரும். வேலையில் இருந்து வந்த அழுத்தங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாறுவிட போகிறது. தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை, தொழிலில் ஒரு ஸ்டேபிளாக என்னால் செய்ய முடியல, இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு லாஸாக இருந்துச்சு, டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறேன், டிரான்ஸ்ஃபரே கிடைக்கல, இந்த மாதிரியான சிக்கலில் இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மாற்றம் வந்தே தீருது. குறிப்பாக அந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு 2025 மே மாதத்துக்கு அப்புறமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்பட போகிறது, ஊர் மாற்றம் ஏற்பட போகிறது, உத்தியோக மாற்றம் ஏற்பட போகிறது, தொழிலில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. நிறைய டிராவல் பண்ணுவீங்க அடுத்த 1.5 வருஷத்தில். சார் வீடு மாற்றணும், வாடகை வீட்டில் இருக்கேன் சார், சொந்த வீட்டுக்கு போகணும், கண்டிப்பாக போவீங்க. சார் இந்த பிளாட்டு சரியில்லை சார், தெரியாமல் வாங்கிட்டேன், இதை விற்றுட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க. ரொம்ப நாளாக இந்த வண்டி தாம்மா வச்சுருக்கேன், இந்த வண்டியை நான் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக புது வண்டி வாங்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ண பெருசாக பண்ணலாமான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவில் தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றி கிடைக்க போகுது. 5ல் ராகு இருக்கும்போது ஏற்பட்ட புத்திர தோஷத்தால் பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பிள்ளைகளோடு சேருவார்கள். பிள்ளைகளால் சில கஷ்டங்கள் இருந்துச்சு, பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியாமல் போகுது அடிக்கடி, அல்லது பிள்ளைகளுடைய எஜுகேஷன் தொய்வாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன், தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் அருளோட அந்த வாய்ப்புகள் எல்லாமும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளை நினச்சி நீங்கள் பெருமைப்படுவீங்க. 5ல் சனி வந்தாலும் கவலைப்படாதீங்க. புத்தர காரகனாக இருக்கக்கூடிய குருவோட வீட்டில் தான் சனி பகவான் வரார். ஸோ அப்போ பிள்ளைகளை எந்த விதத்துலையும் கெடுக்க மாட்டார். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக இருந்த போட்டி பொறாமைகள் விலகுங்க. யாரெல்லாம் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்தாங்களோ தானாகவே உங்களை கையெழுத்து கும்பிட்டு விலகி போயிடுவாங்க. யாரெல்லாம் உங்களை தேவையில்லாத அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்கள் கூட நண்பர்களாக மாறிடுவார்கள். பொருளாதார சுமை குறையும். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலன்னவங்களாம் கடனை கொடுத்துருவீங்க. யாரெல்லாம் லோன் எதிர்பார்த்து கிடைக்கணும்னு நினைச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் பார்த்தவங்களுக்கெல்லாம் கோடியில் லாபம் பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய சூழல்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை பல்வேறு விதமான சவால்களை அனுபவிச்சது விருச்சிக ராசி. இப்போ இல்லை, நீங்கள் விருச்சிக ராசியை கேட்டு பார்த்தா 7.5 சனி எப்போ ஆரம்பித்ததோ கிட்டத்தட்ட கடந்த 10 வருஷமாகவே அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், தேவையற்ற உறவுகள், பழக்க வழக்கங்கள், தொடர்புகளால் ஏற்பட்ட வலி, வேதனை இன்னமும் அவங்களுக்கு ஆறாத வடுவாகவே இருந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட சிக்கல்கள் எல்லாமும் இறைவனுடைய அருளோடு அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய தெளிவை தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க. வருஷத்தோட தொடக்கத்திலே கல்யாண தடையை சந்தித்த எல்லாருக்கும் திருமண யோகம் கூடி வரும். அதாவது 7ல் குரு இருக்கிற பீரியடு மே மாதத்துக்குள்ள சுபகாரியங்கள் எல்லாமுமே விருச்சிக ராசிக்காரர்கள் செய்யலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். பிரிந்து வாழ்ந்த காதலர்கள் ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோடு இருப்பவர்கள் எல்லாமும் ஒத்துமையாக சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். திருமணம் ஆகி கணவனை இழந்தோ அல்லது மனைவியை இழந்தோ அல்லது விவாகரத்து பெற்று மறுமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமண பந்தத்தில் மறுமணத்தோடு இணையக்கூடிய சூழலை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ இது எல்லாமும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை தரும். கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மே மாதத்துக்கு பிறகு 8ல் குரு மறையிறதுனால கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானம், பொறுமை, எச்சரிக்கை. 3வது நபர்களை நம்பி எந்த முக்கிய முடிவு,
பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடாது. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் நிதானத்தோட பேசணும், நிதானத்தோட பழகணும். அதுக்கு காரணம் என்னென்னா, அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாது ஜாதகருக்கு. வீண் சொல்லு வரும், வீணான பழி வரும், வீணாக பேரை கெடுக்கிறதுக்கு பார்க்கும். அதில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்படணும். அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிறந்தவங்க கடந்த ஒரு 3 வருஷமாக அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க, அல்லது தகப்பனார் வழி உறவுகள் எல்லாமும் எதிரியாக மாறிட்டாங்களே நினச்சி வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். அப்பா அவங்கள நினச்சி பெருமைப்பட போகிறாங்க. அப்பாவுக்கு இருந்த உடம்பு முடியாத சூழல்கள் எல்லாமும் மாறப்போகுது. பூர்வீக வீட்டுக்கு பூர்வீக வீட்டில் போய் குடி போகணும்னு நினச்சவங்களாம் கண்டிப்பாக போவீங்க. பூர்வீகத்தில் சொத்து பற்றி ஏதாவது வாங்கணும்னு நினச்சா வாங்குவீங்க. பழைய வீட்டை ரெனோவேட் பண்ணணும்னா பண்ணுவீங்க. ரெண்டாவது, வேலையில் ஒரு நிம்மதியே இல்லைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. வேலையே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் வேணும்னு நினச்சவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வேறு ஏதாவது சேஞ்சஸ் நான் வேலையில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மே மாதத்திற்கு பிறகு மாற்றம் வந்தே தீரும். வேலையில் மாற்றம் வருது, தொழிலில் மாற்றம் வருது, வண்டி வாகனத்தில் மாற்றம் வருது, வீடில் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த மாற்றம் அத்தனையும் நல்ல மாற்றமாக இருக்கணும்னு வேண்டிக்கணும். இன்றைக்கி ஒரு வேலையில் இருக்கேன், அடுத்த வேலைக்கு போகிறேன்னா ப்ரமோஷனில் போயிட்டு நான் உட்காரணும். வேறு ஒரு கார் மாத்திரன்னா இந்த காரை விட புது கார் வாங்கிட்டு போகணும். வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா பழைய வீட்டிலேருந்து புது வீடு, ஒரு நல்ல டியூப்ளெக்ஸ் பங்களாக்கு போகணும். அந்த மாதிரியான எண்ணத்தோடு நீங்கள் கிடக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான மாற்றமே வரப்போகுது. ரொம்ப குறிப்பாக விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் மந்தத்தன்மை ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவுகள் தேவையில்லாமல் போச்சு. அல்லது செலவு பண்ண காசை சேர்த்து வச்சுருந்தா கூட பெரிய வேலை ஏதாவது பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு ரூபாயை நம்ம எடுத்துகிட்டு வச்சோம்னா 10 ரூபா கையில் இருக்குது, ஆனால் செலவு 12 ரூபா சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த சிக்கல்கள் மாறப்போகுதுங்க. தெய்வ வழிபாடு மிகுந்த நற்பலன்களை தரும். சாமி கும்பிட்டு கடவுள் ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு புலம்பிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடும் தெய்வ அனுகூலமும் தெய்வ பிராப்தமும் மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்குது. ஒட்டு மொத்தத்தில் 2025 வருஷம் முதல் பகுதி விருச்சிக ராசிக்காரர்கள் போடக்கூடிய எல்லா விதைகளும் வருடம் முழுக்க அவர்களுக்கு மிகப்பெரிய மரமாக மாறி பழங்களை தரக்கூடிய அடிப்படையில் காத்திருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் சந்தோஷம். எந்த விஷயங்களில் கவனம் தேவை? 4ல் வரக்கூடிய ராகு பகவான், அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம். வண்டி வாகனத்தில் டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக போங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வண்டி ஓட்டிங்கன்னு தெரியல. 4ல் ராகு வரும்போது தேவையில்லாத வாகன விபத்துகள் ஏற்படும், வாகனம் பழுதாகக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கொஞ்சம் கவனத்தோடு போங்க. கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருக்குங்கன்னா வண்டியை நிறுத்துங்க, தப்பு இல்லை. கொஞ்சம் நேரம் தூங்குங்க, தப்பு கிடையாது. அதே மாதிரி 4ல் ராகு வரும்பொழுது பார்க்கிங்கில் விட்டுட்டு போனால் கூட ஒரு சின்ன கீறல் போட்டு போயிடுவாங்க பக்கத்தில் கார் பார்க் பண்ணுறவங்க. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழிலில் 1க்கு 4 முறை யோசிச்சுட்டு முதலீடுகளை செய்யணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா அதில் தேவையில்லாத சஞ்சலங்கள் வரும். அம்மாவோட பேச்சை கேளுங்க, அம்மாவோட விட்டு கொடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா தாயும் பிள்ளையும் பிரிந்து வாழக்கூடிய நிலை ஏற்படும். அந்த பிரிவு தேவையில்லாத சஞ்சலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துடக்கூடாது. இந்த காலகட்டங்களில் அம்மா எது சொன்னாலும் அவங்க சொன்னால் சரி அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருங்க போதும். ரெண்டாவது, முன்னாடி சொன்ன மாதிரி 11ல் இருக்கிற கேது 10க்கு வராரு. 10வது இடத்துல கேது பட்டம், பதவி, பேர், புகழ் சார்ந்த விஷயம். நம்ம நல்ல பொறுப்பில் இருந்தால் கூட எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும், சூழ்ச்சி அதிகமாக இருக்கும், வஞ்சகம் அதிகமாக இருக்கும். எப்படியாவது அந்த பொறுப்பில் இருந்து இவங்களை காலி பண்ணலாமான்னு தோணும். இது எல்லாம் மே மாதத்துக்கு பிறகு ஒரு விருச்சிக ராசிக்காரருக்கு அவனுக்கு என்னப்பா குறை, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறானே, அவனை எப்படியாவது நம்ம காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நிதானமாக இருந்துட்டாலே போதும். இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. மற்ற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சூப்பரான வருஷமாக இருக்குது. எந்த வழிபாடுகளை செய்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, முருகப்பெருமானுடைய கோவில் எங்கே இருந்தாலும் சரிதான். வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் இருக்காருங்க, ஊர்லேயே இருக்காருன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ அல்லது சஷ்டி திதியோ அல்லது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் போயிட்டு முருகப்பெருமானை மனதார வழிபட்டுட்டு, முடிந்தால் செவ்வரளி மாலை உங்கள் கையால் ஒரு மாலை வாங்கி சாமிக்கு கொடுங்க. உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய தெளிவையும் தன்னம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக இந்த 2025 வருஷத்தை அந்த முருகப்பெருமான் மாற்றி கொடுப்பாருங்க. ஸோ மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.